வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஆரியன் தமிழ் சீசன் பார்க்க போகிறோம். இதை பற்றி விஷ்ணு நடிச்சிருக்காரு. இந்த படம் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஹைப் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த போஸ்டராக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி வந்து அப்டேட்ஸாக இருக்கட்டும், எனக்கு ஒரு நல்ல ஹைப் கொடுத்துச்சு. இந்த படம் எப்போ தான் வெளியாகும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அதிகமாக கொடுத்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து ராட்சஸ் வெளியாச்சு வேறு. ஸோ விஷ்ணு விஷால் என்னது காப் மூவி நடிக்க போகிறாரா, ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. ஸோ முதல்ல நம்ம வீடியோ பார்த்துருவோம். ஓகே, பொதுவா சீரியல் கில்லர்ஸ் அவங்களோட சைக்காலஜிக்கல் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் கொலைகள் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு யூனிக் கேஸ். எங்க கில்லர் சைக்காலஜியோட கான்செப்ட்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணிட்டாங்க. விக்டிமோட பேரை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி சரியா 1 மணி நேரத்துல கொலை நடக்குது. ஒரு நாளைக்கு லைஃப்ல இருக்கிற கடுப்புல தீக்கு ஒரு ரியாக்ஷன், ஒரு 1 hour ஆஃப் ஃபேம்னு கூட சொல்லலாம். வருஷம் ஒருத்தன் இங்கே வாழ்ந்த மாதிரியா தெரியுது. நம்ம இதெல்லாம் அவன் பார்க்கணும்னு நினச்சானோ அது மட்டும் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். So we have never faced anything like this before. He's constantly one step ahead of us. ஜிப்ரான். ஓகே guys, so நல்லா இருக்கு. கடைசியில் போட்டிருக்காங்க October 31 and then a perfect crime story. Dude, need some guts to tell, you know. Again, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கட்ஸ் வேணுங்க அது சொல்கிறதுக்கு. ஏன்னா சும்மாலாம் சொல்லிட முடியாது. ஒரு க்ரைம் ஸ்டோரி, ஒரு 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 பெர்ஃபெக்ட் க்ரைம் ஸ்டோரி சொல்கிறான்னா கண்டிப்பாக ஒரு கட்ஸ் வேணும். அப்புறம் உள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு செல்வராகன் பேரை போட்டிருக்கிறாங்க. செல்வராகன் தான் வில்லனா வராரா தெரியல. பை அகெயின் ஜிப்ரான் மியூசிக், ராட்சசன் எப்படி போட்டிருப்பாரு தெரியும். இதில் ரொம்ப நல்லா இருக்குது. என் பிரவீன் கே டைரக்ஷன், விஷ்ணு விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு ஒரு ஆர்வத்தை கண்டிப்பாக எனக்கு அந்த கொஞ்சம் கூட அந்த ஆர்வம் வந்து குறையல. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் தான் போயிருந்துன்னு சொல்லணும். எகெயின் சைக்காலஜி நம்மளுக்கு பிடிச்ச ஜோன்ரா, அதை வந்து உட்காந்து ஒன்று வந்து செதுக்கிற ஜோன்ரா அதெல்லாம். ஸோ அக்கராணி தான் பிரிச்சிடலாம் அப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் சைக்காலஜிக்கலை வந்து பிரேக் பண்ணியிருக்கான் அப்படின்றாங்க. அதுதான் அந்த சைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயங்கள் இருக்கும். எப்படி சொல்லலாம்னா, இப்போ ராட்சசன் வச்சுக்கோங்க. ராட்சசனில் வந்து அவரை பார்த்து வந்து பொட்டைன்னு சொல்லும் போது தான் வந்து மொட்டையான்னு சொல்லும் போது தான் வந்து அவருக்கு ட்ரிகர் ஆகும். அதெல்லாம் சைக்காலஜிக்கலாக ப்ளே பண்ணிருப்பாங்க. பட் அவன் அந்த சைக்காலஜிக்கலுக்கு பிரேக் பண்ணுறான். ஏன்னா அதே மாதிரி தான் நம்ம சைக்கோ படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூஸ் வந்து அவனை பற்றி வெளியாகும் போது தான் அதிகமாக ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களோட அந்த சைக்காலஜிக் பிரெயினை வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுத்தும். அவங்க இன்னும் இவங்களை வந்து திசை மாற வைக்கும். எல்லா படத்துலையுமே அதை சொல்லியிருப்பானுங்க, நிறைய இந்த சைக்கோட படத்தில். ஓகேயா, அப்புறம் இந்த படத்தில் வந்து அதை பிரேக் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா லைக் அவன் அதை பிரேக் பண்ணுறான்னா விச் மீன்ஸ் காப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வேற க்ளூ இருக்காது. வேற க்ளூவை தாண்டி அவனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வேற வழி இருக்காது. ஓகேயா, ஏன்னா அப்போ அவங்க இன்னொரு வழியை கண்டுபிடிச்சாகணும். அது என்ன வழி? ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ ஹோப் இதை பெர்ஃபெக்ட் பேலன்ஸாக இந்த படத்தை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷோர் இந்த படம் வந்து வேலையில் பேச போனோம். நான் கண்டிப்பாக இந்த படத்தை முதல்ல போய் பார்த்துருவாங்க சார். எந்த டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக சேனல் வந்து ரிவ்யூ வந்துடும். அண்ட் சாரி ஃபார் லேட் ரியாக்ஷன், லாட் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ பண்ணிட்டேன். ஸோ இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருக்க பரவாயில்ல. பிடிச்ச டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பிரித்து வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். பிரித்து மேய் அப்படி சொல்லிடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உட்காந்து பிரித்து மேய்ஞ்சிடுறேன். என்னெல்லாம் இருக்குது சொல்லிட்டு இன்ஸ்பைன்ஸாக சொல்கிறேன், விஜுவலாக சொல்கிறேன், டீட்டெயிலாக பேசுவோம். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கதையாகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஓகேயா, இன்னொரு புதிய ரியாக்ஷனில் பார்க்கலாம். பாய்.